நேயர்களே வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தம். ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம் ஏன் ஏற்படுதுன்னா, அவனுடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த மன அழுத்தம் ஏற்படுது. அதாவது மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்காம, மனசை ஒருநிலைப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இந்த மன அழுத்தம் வருது. ஏன்னா பொதுவாக எந்த ஒரு இன்பம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை கொண்டு வரணும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் நிரந்தரமற்றவை. இறைவனுடைய படைப்புகளில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் நிரந்தரமற்றவை. எதுவும் கடைசி வரைக்கும் போக முடியாது. ஒரு மனுஷன் பிறக்கிறான். குழந்தை பிறக்கச்சிலையும் அவனை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரும் தெரியாது. அதேமாரி அவன் இறக்கச்சிலையும் அவனை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரும் தெரியாது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் எவ்வளோ கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் ஒரு மனுஷன் போகணும். நான் இன்பத்தை மட்டும் தான் அனுபவித்தேன், துன்பத்தை அனுபவிக்கலை, நான் துன்பத்தை மட்டும்தான் அனுபவித்தேன், இன்பத்தை அனுபவிக்கலன்னு கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் கொடுத்து தான் அந்த உலகத்தில் எடுப்பார். ஸோ இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வரச்சிலையும் ஒன்றும் பிறக்கச்சிலையும் ஒன்றும் கொண்டு வர்றதில்லை. அதேமாதிரி இறக்கச்சிலையும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அப்போது நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக்கணும். ஏன்னா மனசுங்கிறது ஒரு சாதாரண இது. அதில் போய் நம்ம அழுத்தத்தை கொடுத்து அது ஒரு அளவுக்கு தான் தாங்கும். இப்போ நம்ம ஒரு டயருக்கு டியூப்பில் ஏர் பிடிக்கிறோம் அப்படின்னோம்னா, பைக்குக்கோ, காருக்கோ, லாரிக்கு, வண்டிக்கோ எதுக்கோ ஏர் பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த ஏர் அந்த கெப்பாசிட்டியை தாங்கும். அதுக்கு மேலே நம்ம ஏர் அதிகமாக பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு லெவலுக்கு மேலே வெடிச்சிடும். அதேமாதிரி உடம்புல ஒரு மனுஷன் 50 கிலோ தான் தூக்க முடியும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட ஒரு 10 கிலோ தூக்கலாம், 60 கிலோ தூக்கலாம். ஆனால் 100 கிலோ தூக்கு அப்படிங்கும்பொழுது தூக்குனா குறுக்கெலும்புலாம் உடஞ்சிடும். ஸோ அது எதையுமே ஒரு அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா சக்தியும் தாங்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று உண்டு. எல்லா பொருளுக்குமே இந்த அளவுக்கு தான் இது வெயிட் தாங்கும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இதயத்தில் போட்டு மனசில் போட்டு ஒவ்வொன்றையாக ஏற்றி மன அழுத்தத்தை கொடுத்து கடைசியில் அந்த மனசு நம்ம உடம்புல உள்ள எல்லா ஸ்பாட்ஸையும் உறுப்புகளை பூரா இயங்க விடாமல் வைக்கணும். ஏன்னா இப்போ மன அழுத்தம் இருக்கு இல்லையா, மன அழுத்தம் வந்துருச்சுனாலே அந்த மன அழுத்தத்துடைய அலையா விருந்தாளிகள் இருப்பாங்க. ப்ரெஷரு, சுகரு, ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி உள்ளவங்களாம் அலையா விருந்தாளிகள். இந்த மன அழுத்தம் வரணும்னு வந்துச்சுனாலே அவங்க உடம்புக்குள்ள குடியேறிடுவாங்க. குடியேறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்து கடைசியில் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் அலையா விருந்தாளிகள். அப்போ நம்ம யார் அலையா விருந்தாளிகள்? நம்ம தான் அவங்கள உள்ளே வர வைக்கிறோம். இந்த மன அழுத்தத்தினால தான் வர வைக்கிறோம். ஸோ அந்த மன அழுத்தங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாட்டோட வச்சுருந்தோம்னா இந்த உலகத்தில் எல்லாம் கடந்து போகும், எல்லாம் இன்பமும் வரும், துன்பமும் வரும் அப்படின்னு ஒரு டேக் இட் ஈஸியாக லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முயற்சிகள் நம்ம என்ன நினைச்சு போகிறோமோ அது போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்காக மன அழுத்தத்தை கொடுத்து தான் இந்த இது பண்ணோம்னா நம்மளுடைய முதல்ல மன அழுத்தத்துக்கு மெயினாக நம்மளை கெடுக்கிறது தூக்கம் வராது. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தால் அதிகமாக சந்தோஷப்பட்டாலும் தூங்க மாட்டான், அதிகமாக துன்பம் வந்தாலும் தூங்க மாட்டான். அப்போ முதல்ல நம்மளுடைய மன நிம்மதியை கெடுக்கிறது மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கறது தூக்கம்தான். ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கச்சிலேயே தேவையில்லாத ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கணும். மனிதனாக பிறக்கச்சில் இந்த உலகத்துக்கு வரச்சிலையும் எதையும் நம்ம கொண்டு வர்றதில்ல, அதேமாதிரி போச்சிலையும் எதையும் கொண்டு போகிறதில்ல. ஸோ இதை உலகத்தில் எல்லாத்தையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு உணர்வை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போயிடும். இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது முதலே நம்மளுக்குள்ளே மனசுக்குள்ளே தீர்மானிச்சுக்கிட்டு எதையும் தாங்கும் விதைங்கிற மாதிரி எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இன்பம் வந்தாலும் நம்ம தான் ஏற்றுக்கணும், துன்பம் வந்தாலும் நம்ம தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னாலே அதை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ அதனால் நம்ம மன அழுத்தத்தை கொடுக்கறதுனால நம்ம மனசுக்குள்ளே நோயை தான் உருவாக்குறோமே தவிர மற்ற வேறு எதையும் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அதனால் மக்களே, எந்த இன்பம் துன்பங்கள், லாபம் நஷ்டம், சந்தோஷம் எது வந்தாலும் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இதுவும் கடந்து போகும். கிடைக்கச்சில அதை எடுத்து ஏற்றுக்கணும், போகச்சில அதை மனதார ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்தால் தான் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடைபெற முடியும். ஆகவே மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டாலே நம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் என்ற சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.